வெல்கம் டு டாக்டர் மைத்லிஸ் மியூசிக் தெரப்பி சேனல். இன்றைய பதிவிலையும் இந்த லாங்குவேஜ் அண்ட் தாட் என்ற தலைப்பில் சில செய்திகள் நம்ம பகிர்ந்துக்கலாம். லாங்குவேஜ்னு வரும்போது நம்ம சொன்னோம் மொழி, அது இட் இஸ் அ டூல் ஃபார் கம்யூனிகேஷன், தெரிஞ்ச விஷயந்தான். ஆனால் மொழி இல்லாமல் நம்மளால் ஒருத்தரோடையும் பழக முடியாது. மொழி இல்லாமல் நம்மளோட கம்யூனிகேஷன் ரொம்ப தூரம் நம்மளை எடுத்துகிட்டு போகாது. தெரிஞ்ச மனிதர்களாக இருந்தாலும் தெரியாதவர்களாக இருந்தாலும் புது மனிதர்களோட பேசுகிறதா இருந்தாலும் மொழி அங்கே ஒரு அத்தியாவசியமானது. சில நேரத்தில் சொன்னோம், இன்னொரு இடத்துல போய் நம்ம பேசணும்னு சொன்னால் அவங்களோட மொழியில் நம்ம பேசினா நம்மளோட ப்ராக்சிமிட்டி ஆஃப் மைண்ட் வில் பி தேர். நம்மளுக்கு தெரிஞ்சப்பட்டவ தான், மன அளவில் நம்ம என்ன ஒரே நேர்கோட்டில் நிற்க முடியும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை வரும். ஆனால் அந்த அடிப்படையில் லாங்குவேஜ் ஒரு சோஷியலைசேஷன் அப்படின்னு வரும்போது அதுக்கு ஒரு பெரிய டூல், அதுக்கு இருக்கிற ஒரு கருவி தான் சோஷியலைசேஷனுக்கு. அப்போது சமுதாயத்தில் நம்ம ஒருத்தருக்கு ஒருத்தர் பழகும்பொழுது நம்மளுடைய எண்ண ஓட்டங்கள் சிறப்பாக இருந்து நல்லபடியாக தெளிவான எண்ண ஓட்டங்களை கொண்டு இருந்தால் தான் சிறப்பாக என்ன பேச முடியும், அதில் ஒரு டெக்கோரத்தோடு பேச முடியும். டெக்கோரம் இல்லாமல் பேசுகிறோம் அப்படின்னு சொன்னால் அந்த எஃபிமிசம் தெரியாது நம்மளுக்கு. அப்படின்னா என்ன ஆகும், சில நேரத்தில் தவறுதலான வார்த்தைகளை நம்ம பயன்படுத்திடுவோம். அது நிறைய நேரத்தில் நம்மளுக்கு எண்ண ஓட்டங்களில் பிளவு இருக்கும், மனசளவில் என்ன காட்டுற அன்பில் பிளவு வந்துடும். அதெல்லாம் நம்மளுக்கு ரொம்ப வருத்தமான விஷயமா அமைஞ்சிடும். ஏன் இப்படி நம்மளோட சரியாக பேச மாட்டேன்றாங்க, ஏன் இப்படி மரியாதை குறைச்சலாக இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம நினைப்போம். அது பெரியவங்களுக்கு நடுவில் இருக்கும்பொழுது, சின்ன பசங்களாக இருந்தால் ஒரு ட்ரைவல் திங்ஸ்க்கெல்லாம் அவங்க என்ன பண்ணுவாங்க, சண்டை போடுவாங்க. அப்போ நம்ம அதனால் என்ன செய்ய முடியாது, அவங்களோட அதை பற்றி பேசுகிறதுக்கும் வாய்ப்பு இல்லாமல் போயிடும். அதனால் சோஷியலைசேஷன்ற ஒரு கான்செப்டுக்கு கம்யூனிகேஷன் வேணும். அந்த கம்யூனிகேஷனுக்கு லாங்குவேஜ் தான் ஒரு சரியான டூல். அந்த எப்படி புரிஞ்சுக்கிறோம், நம்மளோட பர்செப்ஷன். ஒரு இடத்துக்கு போகிறோம், பர்செப்ஷன் மறுபடியும் வரும், அட்டென்ஷன், பர்செப்ஷன், அப்புறம் ஃபோக்கஸிங். அதில் நம்மளுக்கு நம்மளோட மனம் ஃபோக்கஸாக இருந்து எண்ண ஓட்டங்கள் ஒருபோல் இருந்தால் தான் சிறப்பான அளவில் பேச முடியும். சில இடத்துல நம்ம இடத்துக்கு போவோம் அப்படின்னா அந்த இடத்துக்கு போகக்கூடிய அவசியம் இருக்கும்பொழுது அங்கே இருக்கிற செய்திகள் நம்மளுக்கு பழகத்துக்கு இருந்தால் தான் நம்ம அங்கே இருக்க பழக முடியும். இல்லாட்டா ஜஸ்ட் லைக் தட் ஒரு பேசிவ் ஸ்பெக்டேட்டர் மாதிரி போயிட்டு வந்துடுவோம். இல்லாட்டி போனால் இன்னும் சில விஷயங்களை நம்ம செய்யணும்னு சொன்னால் அந்த பர்செப்ஷனோட கூட நம்மளோட என்ன இருக்கணும், அட்டென்டிவ்னஸும் இன்ட்ரெஸ்ட் டு சி திங்ஸ் இருக்கணும். இல்லாட்டி போனால் ஒரு ரூமுக்கு போயிட்டு வா அப்படின்னு சொன்னால் அங்கே ஒரு தடவை போயிட்டு தான் வருவோம், அங்கே என்ன இருக்குதுன்னு பார்த்துட்டு வர முடியாது. பார்க்க மாட்டோம், பார்த்தாலும் மனசில் இருத்திக்க மாட்டோம். அப்போ வந்தவுடனே ஒரு காமெடியாக என்ன சொல்லுவாங்க, அங்கே போயிட்டு தானே வர சொன்னேன், பார்த்துட்டு வான்னு சொன்னியா அப்படின்னு கேட்பாங்க. அதெல்லாம் ஜஸ்ட் ஃபார் காமெடி சேக், தட் வேர்ட்ஸ் மே பி கரெக்ட். போயிட்டு வானாலே போயிட்டு பார்த்துட்டு அங்கே என்ன இருக்குதுன்னு புரிஞ்சுக்கிட்டு வரணும்னு அர்த்தம். அந்த லாங்குவேஜுக்கு அதுதான் பொருள். ஆனால் இப்போ என்ன பண்ணுவாங்க, ஒரு வாட்டி போயிட்டு வா அப்படின்னா ஒரே ஒரு வாட்டி அந்த ரூம் வரைக்கும் எட்டி பார்த்துட்டு வந்துடுவாங்க. அங்கே போய் அவுட்டர் சைடில் என்ன நடக்கிறது பாரு அப்படின்னா அங்கே என்ன நடக்கிறதுன்னு பார்த்தா என்ன நடக்கிறது, ஒய் இட் ஹஸ் பீங் லைக் திஸ் அப்படின்னு அதுக்கு 3 டைமென்ஷனில் அந்த செய்திகளை நம்ம கலெக்ட் பண்ணிட்டு தர வேண்டியது அத்தியாவசியம். அப்போ தான் அந்த அப்சர்வேஷன் நம்மளுக்கு கூட இருக்கும். அப்போ லாங்குவேஜ் என்ன சொன்னால் பார்த்துட்டு வரோம், கம்யூனிகேஷன் அது கம்யூனிகேஷனுக்கு அது ஒரு டூல். அப்படின்னா அந்த சோஷியலைசேஷன் அடுத்தவங்களோட பழகத்துக்கு சில எக்ஸ்ட்ரா பர்செப்ஷன் இருக்கணும்னு சொன்னால் அந்த ஏரியாவில் என்னெல்லாம் இருக்குது, ஹவு வி கேன் டுவெல் ஹியர், ஹவு வி கேன் interact with others, how we can learn new things here அப்படின்ற அந்த 3 பெர்ஸ்பெக்டிவ்லையும் ஒரு செய்தியை நம்ம பார்த்தா தான் நம்மளால் அதை புரிஞ்சிக்க முடியும். ஒரு நேரத்துலையும் அது பார்க்கணும், ஒரே ஒரு தடவை. இப்போ சில பகுதிகளுக்கு முன்னாடியே சொன்னோம், நம்ம ஒரு எக்ஸ்கர்ஷன் அழைச்சிட்டு போனோம், ஒரு சைட் சீயிங் டூர் அழைச்சிட்டு போகிறோம் அப்படின்னா அந்த டூர் அழைச்சிட்டு போகும்போது என்ன இருக்கணும், அங்கே என்னெல்லாம் பார்த்துட்டு வந்தோமோ அது ஒரு 200 வார்த்தைகளுக்கு மிகாமல் அதை வரிசையாக எழுது அப்படின்னு சொல்லணும். அதை நீங்கள் ஒரு நேரேஷன் போல் ஒரு உலோகு மாதிரி ஒருத்தருக்கு பேசிக்கிற மாதிரி எழுதினாலும் சரி, இல்லை அங்கே பார்த்ததெல்லாம் ஸ்டேட்மெண்ட்ஸ் போல் ஒரு சென்டென்ஸ் எழுதினாலும் சரி, இல்லாட்டி போனால் ஒரு 2 பேருக்கு நடுவில் ஒரு கான்வர்சேஷன், நீங்கள் என்ன பார்த்தங்க, நாங்கள் இதெல்லாம் பார்த்தோம், நீங்கள் என்னெல்லாம் சாப்பிட்டங்க, நாங்கள் இதெல்லாம் சாப்பிட்டோம், அது மாதிரி ஒரு டிஸ்கஷன் போல் ஒருத்தருக்கு கேள்வி பதில் போலவும் அங்கே எழுத துவங்கினா அதுபோல் எழுத தெரிஞ்சுக்கிட்டோம்னு சொன்னால் ஒரு சோஷியல் ஆஸ்பெக்ட்ஸ் தானே நம்ம இப்போ டூர் போயிட்டு வரோம். அப்போ சோஷியல் ஆஸ்பெக்ட்ஸில் போயிட்டு வரும்போது அங்கே என்னெல்லாம் பார்த்தோம், we should apply our mind and learn, we should apply our mind and observe, we should apply our mind and write. அப்போது அப்ளிகேஷன் ஆஃப் தாட் ப்ராசஸ் எங்கே போகிறது, ரைட்டிங், என்ன டிஸ்கிரைபிங், 3த்துக்கும் சேர்ந்து வருது. முதல்ல ஒரு தடவை பார்க்குறோம் இல்லையா, பார்க்கும்பொழுதே புரிஞ்சுக்கிறோம், பார்க்கும்பொழுதே அது எழுதணும்னு நினைக்கிறோம்,
பார்க்கும்பொழுதே அதை பற்றி அங்கே இருக்கிறத விவரமாக உங்களுக்கு என்ன புரியுது, உங்களுக்கு என்ன மனசில் நிற்கிறது அப்படின்னு சொல்கிறோம். அது மூணுத்தையும் எழுத தெரிஞ்சால் நம்மளுக்கு வந்து புதிய புதிய கருத்துக்களை நம்மளோட இம்பைவ் பண்ணிக்கிறதுக்கு ரொம்ப வசதியாக இருக்கும். அது சாத்தியமே, திஸ் இஸ் பாசிபிள் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ ஒரு நேரத்துலையும் இந்த லாங்குவேஜ் அண்ட் தாட் அப்படின்னு சொல்லும்பொழுது எல்லா பெர்ஸ்பெக்டிவ்லையும் அதை நம்ம இன்ட்ராக்ட் பண்ண தெரிஞ்சுக்கணும். ஒரு சோஷியல் ஆஸ்பெக்டில் தான் லாங்குவேஜ் அண்ட் தாட் இருக்கணும்னு இல்லை. இண்டிவிஜுவல் செல்ஃப் இன்ட்ராஸ்பெக்ஷனுக்கும் நம்மளை பற்றின ஒரு கணிப்பு நம்மளுக்கு தேவை. கணிப்பு எப்படி கவனிச்சிக்க முடியும்? கணிப்பை வந்து குவாலிட்டி வைஸ் கணிச்சிக்கிறது வேறு, குவாண்டம் வைஸ் கணிச்சிக்கிறது வேறு. குவாலிட்டி வைஸ் கணிச்சிக்கணும். குவாண்டம் வைஸ் இவ்வளோ நல்லவங்க அப்படின்னா அந்த எவ்வளோன்றது என்ன, வெயிட்டில் சொல்லணுமா, லிக்விடில் சொல்லணுமா, டெல் இட் கிராம் ஆர் இன் லிட்டர்ஸ் அப்படின்னா இல்லை, அப்படி இல்லை. இது வந்து இட் இஸ் அ கிராமில் சொல்கிறதோ லிட்டரில் சொல்கிறதோ இல்லாமல் இட்ஸ் அ குவாலிட்டேட்டிவ் அப்சர்வேஷன். ஸோ தட் கேன் பி ரிட்டன் இன் த மைண்ட் ஆஃப் தி இண்டிவிஜுவல் ஹவு குட் வி ஆர் அப்படின்றது. ஸோ குவாலிட்டேட்டிவ் எக்ஸ்பிரஷனில் வரும்பொழுது திஸ் cannot be quantumized. Instead, we can qualitatively observe the individual, how far we can come into that, how far we can come into the and the good category, how far we are placing ourselves in the அடுத்த ஆப்போசிட் டு குட் இருக்கோம் அப்படின்னு பண்ணலாம். ஆனால் சைக்காலஜிஸ்ட், சோஷியல் சைக்காலஜிஸ்ட் என்ன சொல்லுவாங்கன்னு கேட்டால், எந்த பிஹேவியராக இருந்தாலும், எந்த பழக்க நடத்தியாக இருந்தாலும், எந்த செல்ஃப் இன்ட்ராஸ்பெக்ஷனில் சேர்த்ததாக இருந்தாலும் தட் கேன் பி ரேட்டட் ஆன் எ சிங்கிள் ஒரு குட்டுன்னு சொன்னால் ஓவர் த பீரியட் 1 to 11 குட்டு, நான் எந்த குட்டில் இருக்கேன் அப்படின்னு தெரிஞ்சு நம்மளை ஃபர்தராக என்ன பண்ணிக்க முடியும், டெவலப் பண்ணிக்க முடியும். இஃப் ஆல்ரெடி ஐ மீன் த நம்பர் 5 குட், ஐ ஷுட் இம்ப்ரூவ் மை செல்ஃப் டில் டு த நம்பர் ஆஃப் 11. ஆல்ரெடி ஐ மீன் த 10, I should improve myself further to reach the final stage. அப்படின்னு இம்ப்ரூவ்மெண்ட் ஓவர் த இயர்ஸ் ஒன்லி அப்சர்வ்டு அப்படின்னா பாசிட்டிவ் பிஹேவியருக்கு அது எல்லாமே ஏற்புடையது தான். சில நேரத்தில் நெகட்டிவ் பிஹேவியராக இருந்தால் தட் ஹஸ் டு பி எஸ்டியூடு ஓவர் த பீரியட். யூ ஷுட் ரெடியூஸ் த நம்பர் டு 0. அதுக்கும் பழக்கம்தான் காரணம். அதுக்கும் அத்தியாவசியமான ட்ரைனிங் எல்லாம் தேவைன்னு சொல்லி இந்த பதிவை நம்ம நிறைவு செய்கிறோம். இதுக்கு தொடர்புடைய செய்திகளை வரப்போகிற பகுதிகளிலும் பார்க்கலாம். Thanks for watching.